எனக்கு ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்கு. மகளுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால கவனிக்க முடியாம வேலைக்கு இருந்தவங்கள்ட்ட ஒப்படைச்சேன். இப்ப என்ன ஆச்சு? இழுத்து மூடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஃப்ராடு பசங்க. வெறுத்து போச்சுமா. அதான் இனிமே எல்லா வேலையாட்களையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பேசாம லாரி டிரான்ஸ்போர்ட்டை இழுத்து மூடிட வேண்டியதுதான். ஏ ட்ரை பண்ணா சரி பண்ண முடியாதா? சரி பண்ணலாம். யாரு பாத்துக்கிறது? எனக்கும் வயசாகி போச்சுல்ல. பிசினஸ் டென்ஷன் வேற. தேவையா? விட மாட்டீங்களே. வேலைக்காரனுக்கு வேணான்னு சொன்னாலும் விடாம காஃபி கொடுப்பீங்களே. இப்போ உங்க கம்பெனி எடுத்து நடத்துறதுக்கு ஒரு சரியான ஆள் கிடைச்சா உங்க முடிவை மாத்திக்குவீங்களா? ஏம்மா ஏன் இப்படி கேக்குற? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல, என் வீட்டுக்காரருக்கு உங்க பிசினஸ்ல நல்ல முன்னனுபவம் இருக்கு. அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பழைய கம்பெனி முதலாளிக்கும் அவருக்கும் ஏதோ மனஸ்தாபம். அதனால வேலையை விட்டு நின்னுட்டாரு. இப்போ சும்மாதான் இருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. மெட்ராஸ்ல வந்து என்ன பார்க்க சொல்லு, வேலை போட்டு தரேன். எனக்கும் நிம்மதியா இருக்கும். மாமா, இந்த வேலைக்கு நான் தான் உங்ககிட்ட கேட்டேன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். என்னம்மா ஏன் இப்படி சொல்ற? புருஷனுக்கு தான் மூலமா ஒரு நல்லது நடந்தா அதை எல்லாரும் பெருமையா சொல்லிக்கணும் தானே நினைப்பாங்க. இல்ல, அவர் தொழில நல்ல திறமைசாலி, கடினமான உழைப்பாளி. அவருக்கு பொண்டாட்டி மூலமா வேலை கிடைச்சிருச்சுங்கிறத விட தன்னோட திறமைக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சா அது அவரை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க முதல்ல சொன்னது கரெக்டு தான். ஒரு மனஸ்தாபத்தினாலதான் அவர் என்ன இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மனஸ்தாபத்தினால பிறந்த வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு போன புருஷனுக்கே பெருமை குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. உனக்காகவாது அந்த வேலையை நான் போட்டு தரேன். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. வாயா சுந்தரனார. ஏதியா அத்தி பூத்தாப்புல வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. போகுது. இன்னைக்காவது வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சே. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கப்பல் மாதிரி ஒரு கார்ல வந்து இறங்கி இருக்கிறீங்க. இதே காரை கல்யாண மண்டபத்து வாசல்ல கொண்டு நிறுத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். சரி போ, இன்னைக்காவது வந்தியே. எதுவும் சாப்பிட்டியா? இந்த பாருங்க, நீங்க வரதுக்கு முன்னாடியே சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டாச்சு, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இந்தாம்மா. என்னதை சாப்பிட்ட? வெறும் காப்பியை குடிச்சிருப்ப போல இருக்கு. சோறு இருக்கட்டும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பட்டேன். என்னது கிளம்புறதாவது? ஆஹா, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லம்மா, ஒரு வேலை. சாப்பிடாம போயிடுவானே அவன். யார் விட்டாவன? கல்யாண சாப்பாடு சாப்பிடல? அதே கல்யாண சாப்பாடா? உனக்கு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு போடுவாய்யா. இவன் கைமணு உனக்கு தெரியாது இல்லையா? போமா. அப்புறம் அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். உன் லாரி பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து? சாமியை பார்க்க போலாமா? எந்த சாமி? கோயில் சாமி தானே? அதே சாமி. இப்பவே போலாம். பாக்குறியா? இப்பவே போவோம். வாங்க. சரோ, நான் கோயில் வீடு போயிட்டு வரேன். சமைச்சு வச்சிரு. கல்யாண சாப்பாட்டுக்கு தப்பிச்சுக்கிட்டாரு. அதே நல்லா தப்பிச்சு போடணும். கண்ணுக்குள் 100 புறையா, இது ஒரு குறையா? குட் மார்னிங் டாக்டர். என்ன குட் மார்னிங்? நீ போகும்போது தான் தெரியும் இது குட் மார்னிங்கா இல்லை பேட் மார்னிங்கானு. என்ன விஷயம்? கண்ணில் எரிச்சலா? மருந்து ஊற்றுமா? இது கரெக்ட். லேசா கண் எரிஞ்சது, அதான் அப்படியே. நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி முட்டாள்தனமாக டாக்டர் வீட்டுக்கே போனதில்லை. கண்ணில் எரிச்சல்னா பாட்டிக்கிட்ட சொல்லுவோம். அவங்க கண்ணில் எண்ணெய் ஊற்றுவாங்க, காதில் எண்ணெய் ஊற்றுவாங்க, தள்ள எண்ணெயை நல்லா தேய்ச்சி விடுவாங்க, குளிப்பாட்டி விடுவாங்க. கண் அப்படியே ஜிலி ஜிலி ஜிலுன்னு ஆகிடும். இந்த காலத்து பசங்க தான் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் வீட்டுக்கு போகிறீங்க. ச்சே டாக்டர், என்ன உங்கள் தொழிலுக்கே விரோதமாக பேசிகிட்டு இருக்கீங்க? நான் வெறும் பிஸ்னஸ் பண்ணுற டாக்டர் இல்லைப்பா, மனிதன் கலைஞன். ஏன்னா ஒன்று ரஜினி படம், ஒன்று கமல் படம். டாக்டர், வர வர எனக்கு உங்கள் மேலே மதிப்பு அப்படியே கூட்டிகிட்டே போகுது டாக்டர். ஏன் 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 என்ன காரணம் சொல்லி காதுக்குள்ளே நானும் கேட்குறேன். உங்கள் பேச்சு, நடவோட பாவனை இதெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது டாக்டர். தட்ஸ் குவைட் நேச்சுரல்யா. அது மட்டும் தான் நினச்சேன். ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பார்த்தீங்களா, மனிதன் கலைஞன். பாரே வா, சிம்பிளி சூப்பர் சார். நீங்கள் ஒரு அருமையான டாக்டர். எனக்கு கூட உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா. ஏன்னா ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிடுற. அதான் இது நல்லது மட்டும் இல்லை டாக்டர், குறைகளை கூட நான் கரெக்டாக கண்டுபிடிப்பேன். அப்படியே அது என்னது? மணி என்ன, இது வரைக்கும் உங்கள் நர்ஸ் டியூட்டிக்கு வந்தாங்களா? நீ அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக கரெக்ட் டயத்துக்கு வந்து உட்காந்துருக்குற. ஆனால் அவள் கரெக்ட் டயத்துக்கு வரல. அவள் பண்ணுறது தப்பு தானே?
டாக்டர் நான் பார்க்கறதுக்கு பேக்கு மாதிரி தான் இருப்பேன், ஆனால் பேக் இல்லை. நான் லவ் பண்ணுற மாதிரியே நீயும் விஜயை லவ் பண்ணுறல்ல? டாக்டர் இது சி 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 தூ அப்படி இல்லைப்பா. அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரியே நீயும் விஜயை லவ் பண்ணுறல்ல? அப்படி இருந்தால் தைரியமாக என்கிட்ட சொல்லு, நானே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். என்ன? தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த சந்தோஷத்தோடய அப்படியே உட்காந்துட்டு இதோ நான் இப்போ வரேன். என்ன வரேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு பார்க்குறியா? தமிழ் இஸ் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டாக்டர். கிளவர் பாய். கண்ணாளனே உனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, சுருத்தலையனே. விஜி வெயிட்டிங். எப்போ வருவ விஜி? விஜய் நீயா? ஏய் என்னவா? இல்ல, நான் இந்த புடவை வாங்கும்போது ஒரு சுமாரான புடவை தான் நினைச்சேன். ஆனா இதை நீ கட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மையை புரியுது விஜி. என்ன உண்மை? எவ்வளவு சுமாரான புடவையா இருந்தாலும் கட்ட வேண்டியவங்க கட்டினா அதோட அழகே தனி விஜி. எப்படிதான் இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்களோ தெரியல. நானா பேசுறேன், உன்னோட லுக்கோட மகிமை தான் விஜய் என்ன இப்படிலாம் பேச வைக்குது. எதுக்காக இப்படி கிட்ட வரீங்க? இது என்ன விஜய் கேள்வி? என்னை இழுக்கிறதே நீதானே. காட்டி ஷிட். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என் டிராமாவில் வரும். அப்போ ஹீரோ வசனம் பேசுவான். மலரை பார்த்து வண்டு சொல்வதா, நதியை பார்த்து கடல் சொல்வதா, சைதாப்பேட்டையை பார்த்து கொசு சொல்வதா, ஏன் என் அருகில் வரமாட்டேன் என்று சொல்கிறாய் என் கண்ணே, உன்னை காணாவிட்டால் அவிழ்ந்து போகும் என் கண்ணே. எப்படி என் வசனம்? பயங்கரமா இருக்கு டாக்டர். இதை விட பயங்கரமான வசனம்லாம் இது. என்ன விஜய் இது புது புடவை இவன் வாங்கி கொடுத்தானா? ஆமா டாக்டர். மனசுக்கு பிடிச்சவளுக்கு புது புடவை வாங்கி தரது இருக்கே, அது ஒரு சுகமான அனுபவம். அந்த அனுபவம் என் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. உங்க வாழ்க்கையிலுமா? ஏன் நடக்கூடாதா? நடந்துதே. ஆனால் அதில் ஒரு எதிர்பாராத திருப்பம். அது என்னது டாக்டர்? நான் வாங்கி கொடுத்த புடவை அவளுக்கு பிடிச்சது, ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கல. அவள் அக்காவுக்கு புடவையை பிடிக்கல, அவளுக்கு என்னையே தான் பிடிச்சது. ஓஹோ, அதனால தான் நான் அவளை கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில ஷானியன் பிடிச்சது. இப்ப நான் என்ன ஜோக் சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிறீங்க? வெளியே போறவன் என்ன நினைப்பான்? இத கண் ஆஸ்பத்திரி நினைப்பானா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நினைப்பானா? பிளேடி ஃபூல்ஸ். சாரி பிசினஸ் வேணாம். நீ முதல்ல வெளியே போ. நான் தொழில் தர்மத்துக்காவது 4 பேர் கண்ணை டெஸ்ட் பண்ணி 4 காசு பண்ற வழியை பாக்குறேன். யூ ப்ளீஸ் கெட் அவுட். யா போங்க. ஓகே ஓகே விஜி போயிட்டு வரேன்னு சொல்ல போறா தானே? ஓகே 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 கூல். விஜி, நீ அவனை சீரியஸா லவ் பண்றியாமா? எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணல. ஏன்னா சைடு டாக்டர் ஐம் டெல்லிங் யூ, அவன் கண்ணே சரியில்லை. நான் நம்புறேன் டாக்டர். ஐ டிராப்ஸ் போட்டு குணப்படுத்தலாங்கறியா? இல்ல டாக்டர். ஓ, ஆபரேஷன் பண்ணலாம், ஆயின்மென்ட் தடவலாம். ஏன் டெக்னாலஜி இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. வேற ஒரு கண்ணை எடுத்து அந்த இடத்த வைக்கலாம். அதானே சொல்ல வர? டாக்டர் நம்ம 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இது எதை பத்தி பேச? உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற விஷயத்தை பத்தி. நீ இதே மாதிரி மன உறுதியோடையும் நம்பிக்கையோட இருந்தனா நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எப்பவுமே இந்த லவ்வர்ஸுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா நான் உனக்கு கிளினிக்ல தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன் தெரியுமா? கல்யாணத்தன்னைக்காவது கிளினிக்கு கூட்டம் வந்தாகணும் இல்ல? என்னமாமா ஊரு கிளம்புற மரத்தில் இருக்கீங்களா? ஆமாப்பா. நீங்க எதுக்கு வெயில கடந்தாலேனு சரவ நானும் தினமும் கொண்டு விட்டு வரோம். நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க. ஆமாப்பா, மாமா சொல்றதுதான் கரெக்ட். நேத்து கூட முழங்கால் வலிக்கு தைலம் தேய்ச்சி உட்கார்ந்து இருந்தாரு. இதோட அலையணுமா? இல்லம்மா, நான் போறதா முறை. இல்லப்பா, லீலா சொல்றதா சரி. நானும் மாமாவும் சரவ கொண்டு போய் விட்டு வரோம். ஆமாப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அலைய வேண்டாம், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன். அதோட முக்கியம் போற இடத்துல அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. உன்னோட மாமியார் சுருக்குன்னு ஏதாவது சொல்லிவிட்டான்னு வச்சுக்க, நான் பரவாயில்ல அனுசரிச்சுக்குவேன். இவன் போனான்னா கோவக்காரன், பதிலுக்கு ஏதாவது பேசி விட்டான்னா போற வேலையை கெட்டு போயிரும்ல. அதெல்லாம் போச்சு. நான் முன்ன மாதிரி இல்லை, போகலாம். ரொம்பவே பொறுமையா இருக்கேன். சரிதான்ப்பா, இருந்தாலும் நீ இந்த வீட்டு மருமகன், உன் முகத்துக்கு நேரம் பழிச்சுட்டு சொல்லிவிட்டான்னு வச்சுக்க, குடும்பமானு கெட்டு போயிரும்ல. அதெல்லாம் சரிப்படாது. வா வா கிளம்பு. தானோ சரோ, தைரியமா போயிட்டு வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
ம் வரேன் லீலா. ம் பத்திரமா பார்த்துக்கோ. வரேன் மாமா. போஸ் வீட்டை பாத்துக்குப்பா. நான் பாத்துக்கிறேன். வாமா, எல்லாம் ஞாபகம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரி. வாரந்தானோ வீட்டை பாத்துக்க. வாமா. சரு முடிஞ்சா அப்பப்போ வந்து நான் பார்த்துட்டு வரேன். விஜயா கிட்டயும் பவானி கிட்டயும் சொல்லிடு. ம் வரேன். போயிட்டு வாக்கா. அடடே, வாங்க 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 செல்லம். என்ன கீதா, வெயில் இப்படி அடிக்குது. இந்த வெயில்ல போய் குழந்தைய கூட்டு வந்திருக்கியே. நான் ஸ்டுடியோக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியே இவனை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. சரி 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 சரி. நீ வா, இப்படி வா. நீ இப்படித்தா, குழந்தை இப்படித்தா. டேய் செல்லம், நீ வா கீதா, அப்படி இப்படி வா. இப்படி உட்காரு உட்காரு. இதோ பார், இது உன்னோட ஸ்டுடியோ. நீ முதலாளி மாதிரி உட்காரு. இந்தாங்க, உங்களுக்கு பிடிக்குமேன்னு கேசரி கொண்டு வந்தேன். கேசரியா? சோ ஸ்வீட் கீதா. இது யார் போட்டோங்க? புதுசா இருக்கு. அது ஏதோ கஸ்டமர்மா. ம் நல்லா இருக்கு. டேய் ஹாய். ஏய் வாடா குமார். வாங்க. ஹலோ. என்னடா வைஃப் குழந்தைங்களாம் வந்திருக்காங்க போல இருக்கு. சும்மா தான். இந்த பொண்ணு போட்டோ நல்லா இருக்கே. நம்மூர் பொண்ணா? கரெக்டா ஞாபகம் இல்லை கீதா. போட்டோ நல்லா இருந்துச்சுன்னு மாட்டி வச்சேன், அவ்வளோதான். ஹலோ, இவன் போய் சொல்றாங்க. இது இவனோட பழைய லவரோட போட்டோ. லவ் ஃபெயிலியர் ஆனாலும் மறக்க முடியாம சும்மா போட்டோ மாட்டி வச்சிருக்கான். நீங்க சொன்னா நான் நம்பிடுவேனா? என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த போட்டோக்கல்ல இருக்க அத்தனை நடிகைகளும் ஒன்னா வந்து லவ் பண்றேன்னு சொன்னாலும் இவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அப்ப கூட கீதா கீதான்னு என்னையே தான் சுத்திட்டு இருப்பாரு. தெரிஞ்சுக்கங்க. கீதா, உனக்கு பேசாம பேர் சீதான்னு வச்சிருக்கலாம். புருஷன் எவ்வளோ பெரிய ஸ்ரீராமன், எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க பத்தியா. ஒரு கிண்டலை கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க உன் மிஸ்ஸஸ். ஆமாண்டா, கீதாவை மனைவி அடைஞ்சது நான் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம். போதும் போதும், ஆரம்பிச்சிடாதீங்க. அது எப்படிம்மா? நான் போட்டிருக்கிற சட்டை, சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாமே உன்னோடது தானே. உன் பிறந்த வீட்டு சொத்தை தானம்மா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். டே குமார், இந்த ஸ்டுடியோ வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? சும்மா பேருக்கு ஒரு தொழில் செய்யணுமேங்கிறதுக்காக தான். அவகிட்ட இருக்கிற சொத்துக்கு நாங்கள் 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம்டா. அவ்வளோ வசதியான குடும்பத்தில் அவள் பிறந்திருக்கா. சரிங்க, நான் வரேன். ஓகேம்மா. வாடா கண்ணா, வா. ம். சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் வந்துருங்க. ஆ வரேங்க. ஓகே. சரி சரி சரி. அந்த கூட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்துடுறேம்மா. சரிங்க, நான் வரேன். அப்பாக்கு டாட்டா சொல்லு. டாடா பாய். வரேங்க. ஓகேம்மா, பாய் பாய். எபோய், என்ன ஆக்டிங்டா இது? வசதியான பொண்டாட்டி, அவங்களுக்கு உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா நீ வெளியில நல்லா ஆட்டம் போடுற. யோகக்காரன்டா நீ. ஆனா என்னைக்கு மாட்ட போறேன்னு தெரியலடி. நல்ல எண்ணம்டா உனக்கு. ராசம், இங்க வா. யார் இந்த ஆளு? பலாபலன்னு இருக்காரு. நம்ம தெரியலையே. ஏதாவது அட்ரஸ் கேட்க வந்திருக்காரோ என்னமோ. அது சரி அது சரி. யாரு? அழகர்குளம் சரோஜாவை கட்டி கொடுத்த வீடு இதுதானே? ஆமா. நான் சிதம்பரத்தோட ஒண்ணு விட்ட மாமா மகன். சரோவுக்கு மாமா முறை வேணும். அப்படியா? மாணிக்கம் சரசாவோட மாமாவா? வாங்க வாங்க உள்ள வாங்க. போங்க. சோழியன் குடுமி சும்மா வாடும் கொதிக்கிறாள. வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. அம்மா யாரு? இவங்க இந்த வீட்டு சொந்தக்காரங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. ஆமா, இந்த போர்ஷன்லாம் வாடகைக்கு விட்டுட்டு நான் எதிர்த்த போர்ஷன்ல இருக்கிறேன். ஐயா என்ன தொழில் செய்யறாப்புல? நமக்கு லாரி பிசினஸ் பெரியம்மா. எனக்கு ஃபேக்டரி, ரியல் எஸ்டேட் அப்படி இப்படி நிறைய தொழில் இருக்கு. அப்படிங்களா? செல்வம் சரவுடைய மாமா. லாரி பிசினஸ், ரியல் எஸ்டேட்னு இப்படி எத்தனையோ தொழில் இருக்கான். வணக்கம் சார். நீங்க கல்யாணத்துக்கு வரலையோ? வர முடியல தம்பி, பாம்பேல இருந்தேன், அதான் இப்ப வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன தம்பி, இன்னைக்கு வேலைக்கு போகலையா?
இல்லை இப்போ சும்மா தான் இருக்கேன். என்னாச்சு? மார்க்கெட்ல இருந்தீங்களே நீங்க? இல்லை முதலாளிக்கு ஏதோ பிரச்சனை, என்ன வேணான்ட்டாரு. ஏன் தம்பி, லாரி தொழில உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல? ஆமாம், 10 வருஷமா அதையும் சேர்த்து தான் பார்த்துட்டு இருந்தேன். ஐயா, மாணிக்கம் தம்பிக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க. அவன் வீட்லயே இப்படி சும்மா இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை பாருங்க. என்னோட லாரி பிசினஸை பார்த்துக்க சரியான ஆள் இல்லை. ஏதோ பிசினஸை விட்டுற வேணாமேன்னு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளு பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் திறமையா கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க. கெட்டிக்காரங்க நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா மாணிக்கம் சரவோட புருஷன், எனக்கு சொந்தக்காரனா வேற ஆயாச்சு. சரவுக்கு ஏதாவது செய்யணும்னு மனசுல தோணிக்கிட்டு இருக்கு. பாவம், தாய் இல்லாத பொண்ணு. ஐயா, இந்த உதவியை நீங்க அவசியம் பண்ணணும். நிச்சயமா. என்ன மாணிக்கம்? ஐயா, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஐயா. இது பெரிய பொறுப்பு, உங்களுக்கு பெரிய மனசுயா. சரவுக்காக இது கூட பண்ணாட்டே எப்படி? ஆமா, சரவு எங்க? அப்படி போடு. ஆத்தாளும் மகனும் நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. சரோ அவளோட அப்பாவும் தங்கச்சிங்களும் கண்ணுக்குள்ளே இருக்காங்க. பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா. அதான் மாணிக்கம் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான். அநேகமா இன்னும் 2 நாள் வந்துருவான்னு நினைக்கிறேன். என்னடா மாணிக்கம்? ஆமாம், 2 நாளில் வந்துடுவா. அப்படியா? வாழ்த்துக்கள். சரவு வந்ததும் சரவை வீட்டுக்கு கூட்டு வாங்க. உங்க வேலையை பத்தி அங்க பேசிக்கலாம். வரட்டுமா? வாங்க. வரேன் பெரியம்மா. வாங்க ஐயா. வரேன். வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ராசம், நான் அப்பவே சொல்லல அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரின்னு. நீ கேட்கல. சரி, போனது போட்டோம். உன் மகனை அனுப்பி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லு. ஆமாண்டா, நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நீ உடனே போய் அவளை கூட்டிட்டு வந்துரு. நானா? ஏன்? நான் எப்படி? ஏப்பா, என்ன வெக்கமான ரோஷம் வேண்டி கிடக்குது? அந்த ஐயா தான் லாரி கம்பெனி முழு பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேங்கிறாரு. அப்புறம் என்ன வீராப்பு? கண்ணு, இந்த அடுத்த பஸ்ல ஏறி போய் உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வந்துரு. உனக்கு சங்கடமா இருந்தா சொல்லு, உன் தம்பி அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றேன். யார், நானா? எப்படிமா? நான் அங்க போய் அவங்க ஏதாவது மருந்து மாயமெல்லாம் வச்சு மயக்கிட்டாங்கன்னா சரியா வரும். அப்படி போடுறா சிங்க குட்டினா. நீ தாண்டா அம்மாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிற. சரியான சூடா பதில் கொடுக்குற. இது ஒண்ணு சரியான விவரம் கெட்ட கழுவி. எப்ப பார்த்தாலும் வாயை பொளந்து சிரிச்சுக்கிட்டு. என்னடிமா, அதான் உனக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காத. சும்மா இருங்க. சரிம்மா, நானே போய் கூட்டு வந்துடுறேன். சரி, நீ கிளம்புப்பா.